தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கிறது தாவேக தமிழக வெற்றி கழகம் என்று விஜய் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். என்ன விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெறுவதற்கு அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் 23ஆம் தேதி நடத்துவதற்கான அனுமதியை விழுப்புரம் காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வி சாலையில் 85 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கோரப்பட்டது. இதில் 21 கேள்விகள் அடங்கிய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. இதில் இந்த மாநாடு நடைபெறுவதற்கு எந்தெந்த பகுதிகளில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கிறார்கள், வயதானவர்கள் கலந்துவதற்கு எத்தனை இருக்கைகள் அமைக்கப்படுகிறது, முக்கிய விஐபிகளுடைய வருகை என்ன என்று இதுபோன்ற 21 கேள்விகளை முன்வைத்து காவல்துறை எழுப்பியதை அதற்கான விளக்க பதிலினை 2 தினங்களுக்கு முன்பு அளித்திருந்தனர். இந்நிலையில இந்த மாநாட்டிற்கான அனுமதி தொடர்பான ஆலோசனை விழுப்புரம் எஸ்பிஎஃப்சில் நடைபெற்று அதற்கான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வி சாலையில் 85 ஏக்கர் பரப்பளவிலான மாநாடு 23ஆம் தேதி நடத்துவதற்கான அனுமதியை காவல்துறை சார்பில் வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நிபந்தனைக்கு உட்பட்டு இந்த மாநாடு இந்த சில நிபந்தனைகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் மாநாடு நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நிபந்தனைகள் என்ன என்பது சில வினாடிகள் தெரிய வரும். அது தொடர்பாக அந்த மாநாட்டிற்கான அனுமதி கடிதத்தினை அக்கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவினர் வாங்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள். இன்னும் சில தொழில்களில் இது தொடர்பான முழு விவரங்கள் வெளிவரும். காமராஜ், நீங்க இணைப்பிலே இருங்க. தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. இது தொடர்பாக அறிக்கை ஒன்றினை தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டிருப்பதாவது: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அடிப்படை கோட்பாட்டோடு நாம் அரசியலை அணுகுவதும் ஒருவித கொள்கை கொண்டாட்டமே. எனினும் முழுமையான கொண்டாட்டத்திற்காகவும் அரசியல் கட்சிக்கான சட்டப்பூர்வமான பதிவுக்காகவுமே நாம் இதுவரை காத்திருந்தோம். இப்போது அதற்கான அனுமதியும் கிடைத்துவிட்டது என்று அவர் அதில் பதிவிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தோம். அதை சட்டப்பூர்வமாக பரிசீலித்த நமது நாட்டின் தேர்தல் ஆணையம் தற்போது நம் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியுள்ளது. இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதல் கதவு நமக்காக திறந்திருக்கிறது. இந்த சூழலில் நமது கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கி இருக்கும் நிலையில் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக இன்னும் அந்த மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவில்லை என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் தடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவோம், வெற்றி கொடியேந்தி மக்களை சந்திப்போம், நாம் வாகை சூடுவோம் என்றும் விஜய் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறியிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியினை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது தொண்டர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அறிக்கை வாயிலாக. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், கூடுதல் விவரம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தை கட்சி என்பது தற்போது தேர்தல் ஆணையம் மூலமாக முறைப்படி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகாரம் என்பது தேர்தல் என்ற பின்பு அவங்களுக்கான சிம்பிள் கொடுப்பதுதான் அங்கீகாரம் வழங்கப்பட்டதா நம்ம சொல்லுவோம். இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை பதிவு செய்ய கடந்த பிப்ரவரி மாதம் அந்த மனு என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு தற்போது பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்வதாக தான் இந்த அறிக்கையை தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அறிக்கையை வெளியிட்டார். அதே போல முதல் மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள் தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல முதல் வெற்றியாக இது பார்ப்பதாகவும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கட்சியாகவும் அதே போன்று கொள்கையை ஏந்தி செயல்படக்கூடிய ஒரு கட்சியாகவும் தமிழக வெற்றி கழகம் செயல்படுகின்ற வார்த்தைகளோடு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்க நம்ம நேற்று கூறியிருந்தோம். இன்று மாநாடு தொடர்பான எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடப்படவில்லை என்றும் அதே போன்று பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இந்த தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. இது தொடர்பாக மின்னஞ்சல் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது, கடந்த வாரத்தில் கிடைத்திருக்கிறது. எனவே அதனை தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். இன்று மாலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரடியாக விழுப்புரத்தில்
ஆலோசனையிடம் பங்கேற்றிருக்கிறார். விழுப்புரம் காவல்துறை சார்ந்த மேலும் ஒரு வருட ஆலோசனைகள் மாநாட்டில் நடத்துவதற்காக ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்தப்படுவது. அதன் பின்பு இன்று மாநாடு குறித்தான அனுமதி வழங்கிய பின்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவதற்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். தற்போது இந்த கட்சி பதிவு செய்யப்பட்டதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதை விஜய் அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். இரண்டு முக்கியமான விஷயங்கள் இதுல சந்தானம். ஒன்று, கட்சிக்கான கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாடு, அந்த மாநாட்டுக்கான அனுமதி வழங்கப்படுவதில் இன்னுமே சிக்கல் இருக்கிறது. ஏன்னா அனுமதி வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்று தெரியாத நிலையில பொதுச் செயலாளர் ஆனந்தை அழைத்திருக்கிறார்கள் காவல்துறை நேரடியாக அவரிடம் இது குறித்து பேசுவதற்காக. ஒரு விஷயம் அது, அதனையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் விஜய். மறுபுறம் தமிழக வெற்றி கழகம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. அதுல அந்த அறிவிப்பு வெளியாகும் வரை காத்திருங்கள் அப்படின்னு அவர் தொண்டர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறார். தடைகளை தகர்த்தெறிந்து நாம் தமிழ்நாட்டில் வலம் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமா இந்த விஷயத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் போது விக்கிரவாண்டியில இடம் தேர்வு செய்யப்பட்டிருந்தா கூட திருச்சி சிறுகானூர் பகுதியாக இருக்கும், திருச்சி ரயில்வே பகுதியாக இருக்கும், அதே போன்று தஞ்சாவூர், ஈரோடு, சேலம் என கிட்டத்தட்ட 5 இடங்களை தேர்வு செய்தாங்க. அந்த இடங்கள் இணைப்புமே கிடைக்காத பட்சத்தில் தான் விக்கிரவாண்டியுடைய இடம் என்பது தேர்வு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 89 ஏக்கர் நிலம் கிட்டத்தட்ட ஒரு 34 விவசாயிகளிடம் பெறப்பட்டு அதிகாரப்பூர்வமா அந்த பத்திரம் மூலமாக கையொப்பங்கள் எல்லாம் பெறப்பட்டுதான் தமிழக வெற்றி கழகம் சார்ந்து மாநாடு 23ஆம் தேதி நடத்த அனுமதி வேண்டும் அப்படின்னு காவல்துறையிடம் கடிதம் வழங்கினாங்க. இருப்பினும் கூட முதல் முறையாக இந்த 21 கேள்விகளுக்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்திடம் யாரிடமெல்லாம் நிலம் பெறப்பட்டிருக்கிறது, அந்த நிலத்தினுடைய பட்டா எண்களை வழங்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு முதல் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டது. அந்த நோட்டீஸுக்கு இடங்கள் எந்தெந்த இடம் என்பதை பட்டாவோடு ஆவணங்களை சமர்ப்பித்த பின்புதான் 21 கேள்விகள் என்பது பொதுச் செயலாளருக்கு கேட்கப்பட்டது. 5 நாட்கள்ல பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. 5 நாட்கள்ல 5வது நாளாக சென்று அவர் பதிலளித்து வந்தார். உடனடியாக அனுமதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல தான் இன்று மீண்டும் அவரை நேரடியாக விழுப்புரத்திற்கு வர சொல்லி அழைத்திருக்கிறார்கள். எனவே இந்த மாநாடு ஒரு கட்சியினுடைய முதல் மாநாடு, குறைந்தபட்சம் ஒரு 2 மாத ஏற்பாடுகள் நடைபெறுவதும், இன்னும் மாநாட்டுக்கு சரியாக ஒரு 15 நாட்களே இருக்கு. 15 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழல தற்போது வரை அனுமதி என்பதே கிடைக்கவில்லை. அதனை குறிப்பிடும் வகையில தான் நம்ம தடைகளை எரிந்து இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய கொடியினுடைய விவகாரமா இருக்கட்டும், கட்சியினுடைய கொள்கையா இருக்கட்டும், அனைத்துமே அறிவிக்கக்கூடிய ஒரு முதல் மாநாட்டுக்கு அனுமதி என்பது தற்போது வரை கிடைக்கல. அதனை குறிப்பிடும் வகையில தான் தற்போது விஜய் அந்த அறிக்கையில அதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார். நிச்சயமாக இன்று மாலை அந்த நம்ம கட்சியில இருக்கக்கூடிய நபர்களுடன் சரி காவல்துறை பேசும்போது நிச்சயமாக இன்று அனுமதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனுமதி கிடைத்தவுடன் அதற்கான அறிவிப்பையும் விஜய் அதிகாரப்பூர்வமாக வெளியிட திட்டமிட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. திசைகளை வெல்ல போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது என்று அறிக்கையில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றே புதிய தலைமுறை இது தொடர்பாக நம்ம தான் இந்த செய்தியை வழங்கியிருந்தோம் சந்தானம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதுவும் விஜயிடமிருந்தே அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம். அந்த வகையில கட்சிக்கான அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்திடமிருந்து இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தமிழக வெற்றி கழகம் தொடர்பான அறிவிப்பு, இந்த கட்சி தொடங்கப்படுகிற அறிவிப்பு வெளியான நாளிலிருந்து இன்றைய நாள் எவ்வளவு முக்கியமான நாள் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும்? நிச்சயமா பிப்ரவரி மாதம் இந்த கட்சி பதிவு பண்றதுலேயே தமிழக வெற்றி கழகம் பல்வேறு சிக்கல்களை சந்திச்சிருக்காங்க. கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் ஆணையத்துல நேரடியாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் கடிதத்தை வழங்கினாரு. மே மாதத்திலே தேர்தல் ஆணையம் சார்பாக இது போன்று தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் பொதுமக்கள் 1 மாதத்துல கடிதம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடந்த ஜூன் மாதமே இதற்கான காலம் முடிந்தாலும் கூட தற்போதுதான் இந்த 2 மாதங்களுக்கு மேலாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யப்பட்ட கட்சியா மாறுவதற்கு பல்வேறு சிக்கல்களை சந்திச்சதா நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 முறை தேர்தல் ஆணையத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதிலளித்த பின்புதான் கடந்த வாரம் தான் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்புதான் அவர்களுக்கான இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சியாக உங்களுக்கு அங்கீகாரம் வழங்குவோம் அப்படின்ற மின்னஞ்சல் தான் கிடைச்சிருக்காப்ப தேர்தல் ஆணையம் மூலமாகவே ஒரு 4 மாதங்கள் அவர்களுக்கு கட்சியை பதிவு செய்த பல்வேறு சிக்கல்களுக்கு பிறகுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஒரு முதல் வெற்றி அப்படின்னு சொல்றாரு. 2வது வெற்றியாக அவர் தன்னுடைய கட்சியினுடைய முதல் மாநாடு, கட்சியினுடைய கொடியினுடைய விளக்கமா இருக்கணும், கட்சியினுடைய கொள்கை தலைவர் நம்ம பார்க்க அந்த திருக்குறள் ஏற்கனவே அண்ணா காமராஜர் படித்த பெரியார் படிக்க
கொள்கை தலைவர்கள் அறிவித்தாரு. கட்சியுடைய கொள்கை என்னவா இருக்கின்றது, டெப்டி சென்டர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர போறாரா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பல்வேறு கட்சி தலைவர்கள் தெரிய வந்தால் கூட அத்தியாவசியமாக அவர் இந்த மாநாடு மிக முக்கிய மாநாடாக மாற்றினார். ஏன்னா தற்போது மாநாடு நடத்த என்றால் அடுத்த மழைக்காலம் தொடங்கும். எனவே பிப்ரவரி வரை மாநாடு நடத்த முடியாத ஒரு சூழல் இருக்கும். அதன் பின்பு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணியில சந்தானம், ரைட், நீங்க ஒரு நோடி இணைப்பிலே இருங்க.